Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வாருங்கள் இப்போது நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லலாம். Today we are going to look from very popular and memorized Psalm 23. நமக்கு மிகவும் பரிச்சயமான நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி என்றால் சங்கீதம் 23 நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். We'll read Psalm 23. The Lord is my shepherd, I shall not want. He makes me to lie down in green pasture. He leads me beside the still waters. He restores my soul. He leads me in the paths of righteousness for His name's sake. Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup runs over. Surely goodness and mercy follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. சங்கீதத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். 2வது வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். We're going to glean some spiritual truths from this psalm. இந்த சங்கீத பகுதியிலிருந்து சில ஆவிக்குரிய காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்க இருக்கிறோம். Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். Another translation puts it this way: Lord is my shepherd, I shall not lack. இன்னொரு மொழியாக்கத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடினால் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று. Here we see that God provides all our needs. இங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தர் நம்முடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். It says the Lord is my shepherd. வசனம் சொல்லுகிறது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். John 10 and verse 11 it says, I am the good shepherd gives his life for his sheep. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10 அதிகாரம் 11 வசனம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். Verse 14, I am a good shepherd, I know my sheep am known of my own. 14, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். You know, God provides all our needs. தேவன் நம்முடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். Verse 2 it says, He makes me lie down in green pastures and He leads me beside still waters. 2வது வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலும் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று. You know, the sheep needs to be led. ஆடுகள் எப்போதும் தங்களை வழி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறது. You know, it speaks about God's provision. He provides us green pastures and still waters. இந்த வசனம் தேவன் நமக்கு எப்படி காரியங்களை கொடுக்கிறார் என்பதை பற்றி இருக்கிறது. அவர் நமக்கு பசும் புல்லையும் அமர்ந்த தண்ணீரையும் கொடுக்கிறார். Green pastures speaks of contentment and still water speaks of peace. பசும்புல் மன நிறைவையும் தண்ணீர் சமாதானத்தையும் குறிக்கிறதாக இருக்கிறது. As believers, God provides us contentment and peace. தேவனை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் மன நிறைவையும் சமாதானத்தையும் அளிக்கிறவராய் இருக்கிறார். Here we see He provides for all our needs. இங்கே தேவன் நம்முடைய அனைத்து தேவைகளுக்கும் சந்திக்கிறவராய் அவர் இருக்கிறார். You know, sheep by nature, they are not leaders, they are followers. இயற்கையாகவே ஆடுகள் தலைவர்கள் அல்ல, அவைகள் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறது.
The question today is, are we following the good shepherd? இன்றைக்கு கேள்வி என்னவென்றால் நாம் நல்ல மேய்ப்பனை பின்பற்றுகிறோமா என்பதுதான். See, one reason we go to church is to find good pastures and still waters in God's presence. கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் அங்கே பசும் புல்லும் அமர்ந்த தண்ணீரும் தேவனுடைய சமூகத்திலே கிடைக்கிறது. Once a week is not enough. We need to be in His presence every day. வாரத்தில் ஒரு முறை அந்த பிரசன்னத்துக்குள்ளாக செல்வது என்பது அவ்வளவு நன்றாக இல்லை. தினம்தோறும் அவருடைய பிரசன்னத்திலே நாம் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். Can you see this verse? He makes me lie down. வசனம் சொல்கிறது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்று. The shepherd is involved. மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே நுழைகிறார் என்பதை பார்க்கிறோம். Verse 3 it says, He restores my soul. மூன்றாவது வசனம் இப்படியே சொல்கிறது, அவரின் ஆத்துமாவை தேற்றி. Here we speak of healing and restoration. இங்கே நாம் பார்க்கிறோம் புதுப்பித்தலையும் சுகமாக்குறதையும் தேவன் செய்கிறார். When you speak of restoration, it speaks of something that's damaged, something that's injured. புதுப்பித்தல் என்று பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் எல்லாம் சிதைந்து போனதாய் காணப்படுகிறது. So we don't use the word that my soul is crushed. We probably use my heart is broken. பொதுவாக என்ன சொல்லுவோம் என்றால் என்னுடைய உள்ளமானது உடைந்த நிலையிலே இப்பொழுது இருக்கிறது என்று நாம் அநேக நேரங்களில் சொல்வது உண்டு. Ever been broken when you lost your loved one, or a breakdown of marriage, a breakdown of relationship, lost job, something happened in your family, or health problems? Is your heart broken? But here it speaks about someone who can restore us. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் நம்மை விட்டு சென்றிருக்கலாம், குடும்ப உறவுகளிலே விரிசல் காணப்படலாம், குடும்பத்திலே பிரச்சனைகள் காணப்படலாம். இது நிமித்தமாக நாம் இருதயம் நொறுங்கொண்டு போகிறதை பார்க்கிறோம். வேலை இல்லாத சூழ்நிலை, சரீரத்திலே பலவீனம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய இருதயத்தை உடைக்கிறதாய் காணப்படுகிறது. Luke chapter 4 and verse 18 we see, the Spirit of the Lord is upon me because He has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the broken-hearted. லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. Matthew 12 and verse 20 it says, a bruised reed he will not break. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். Ever been bruised, broken or injured? Here it talks about that the shepherd, God will bind up your wound and heal you. உங்களுடைய வாழ்க்கையில் நொறுங்கொண்டு விரக்தி அடைந்து மனம் உடைந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்களா? உங்களை மீண்டுமாக புதுப்பித்து உங்களை சீரமைக்க, உங்களை கட்டி எழுப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சுகத்தை கொடுக்க காத்திருக்கிறார். When you think of the sheep, sometimes the sheep falls into a ditch or into a pit. The shepherd goes and rescues the sheep. சில வேளைகளில் இந்த ஆடுகள் சில பள்ளங்களுக்குள்ளாக, குழிகளுக்குள்ளாக விழுந்து விடும். அப்பொழுதெல்லாம் மேய்ப்பன் தான் சென்று அந்த பள்ளத்திலிருந்து அந்த ஆடுகளை மீட்டெடுத்து வருவார். So here we see that the shepherd provides for us. The Lord is my shepherd. I will not lack anything. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மேய்ப்பனாய் இருக்கும் பொழுது நாம் ஒன்றுக்கும் குறைவில்லாதவர்களாக நிறைவுள்ளவர்களாய் காணப்படுவோம். Verse
3 it says, He leads me in the paths of righteousness for His name's sake. 23:3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். Righteousness means right standing with God. நீதி என்று சொல்லும் பொழுது தேவனோடு கூட ஒரு சரியான உறவிலே இருப்பதை குறிக்கிறது. We are put in right standing with God by grace through faith. கிருபையை கொண்டு விசுவாசத்தின் மூலமாக நீதி என்றால் அவரோடு கூட நல் உறவிலே நாம் இருக்கிறோம் என்று. God took sins away from our account and He has put His Son's righteousness into our account. தேவ நீதி என்று சொல்லும்போது நம்முடைய அனைத்து பாவங்களையும் அவர் தம்முடைய குமாரன் மீது போட்டு குமாரன் மேல் இருந்த அந்த நீதியை நம்மேல் வரும்படியாக செய்தார். That's what Bible says in Corinthians. He became sin for us so that we can receive His righteousness. அதைத்தான் ரோமர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவர் நம் நிமித்தமாக பாவமாகி அவருடைய நீதி நிமித்தமாக நம்ம நீதிமான்களாய் மாற்றினார் என்று. What he says, He leads me in the paths of righteousness. What he's saying here, we don't have to walk around weighed down with sin. தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்றால் அவர் நம்மை அவருடைய நீதியின் பாதையிலே நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று இந்த வசனம் நம்மை குறிக்கிறது. But we can, receive God's righteousness. That's what it speaks about. இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் நாம் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. He leads me in the paths of righteousness. அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று. So God provides for us. He preserves us when we go through a difficult time. That's what we read in verse 4. Yea, though I walk through the valley of shadow of death, I will fear no evil. தேவன் நமக்காக எழும்பி ஆபத்து காலங்கள் வரும் பொழுது அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. Because He is with us. It says, your rod and your staff, they comfort me. தேவன் நம்முடனே கூட இருக்கிறபடினாலே அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும் என்று. Number one fear that human have is the fear of death. மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னவென்றால் மரண பயமாக இருக்கிறது. On the cross He died and rose again on the third day and He totally annihilated the fear of death. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தபடினாலே இந்த மரண பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கிறவராய் காணப்படுகிறார். For a believer, death is a change of address. It's a transition. ஒரு விசுவாசிக்கு மரணம் என்றால் விலாசத்தை மாற்றுவதைப் போல ஒரு மறுரூபத்திற்குள்ளாய் செல்வதைப் போல. It says, "Yea, though I walk through the valley of shadow of death, I will fear no evil, because He is with us." நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. You can ask me, how is He with us? Is He not seated at the right hand of God? நீங்கள் கேட்கலாம், எப்படி பாஸ்டர் நீங்க இதை சொல்றீங்க? இயேசு தான் பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரே என்று சொல்லி. John chapter 14 and verse 16 we see, I will ask the Father and He will give you another comforter who will never leave you. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். Chapter 14 and verse 17, even the Spirit of truth, and he goes on to say, for He dwells with you and He will be in you. 17ஆம் வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். So what here we see is when we go through difficult time, He is with us.
He promised and He is with us. நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் போகும்போது தேவன் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. So He protects, He provides for us, He preserves us when we go through difficult times, and He protects us. Here we see, your rod and your staff, they comfort me. நம்மை பாதுகாக்கிறவராக, நமக்கு தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக, நம்மை எல்லா சூழ்நிலையிலிருந்து தற்காக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி. The rod and the staff is not to beat the sheep. It is to protect the sheep from the attacks of wolf and other animals. காட்டிலே வாழ்கிறதான மற்ற கொடிய மிருகங்களிடத்திலிருந்து தன்னுடைய ஆடை பாதுகாப்பதற்கென்று தான் மெய்ப்பன் இந்த கோலையும் தடியும் பயன்படுத்துவார், அடிப்பதற்காக அல்ல, பாதுகாப்பதற்காக. So He provides for us, He preserves us, He protects us. We see He blesses us. Verse 5 says, you prepare a table before me in the presence of my enemies. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு வேண்டியவைகளை கொடுக்கிறார், நம்மை தற்காக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்முடனே உடன் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். He prepares a table before us in the presence of our enemies. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். So He is not afraid of the devil, not afraid of demonic forces. பிசாசுகளின் வல்லமை நிமித்தமும் பிசாசுகளின் நிமித்தமாக அவர் பயப்பட்டவராய் இல்லை. The picture you see here, sitting in a table with a tablecloth and with a flower on it, and you are relaxed. அந்த பந்தியில் அமர்ந்திருக்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அழகான ஒரு டேபிள் வைக்கப்பட்டிருக்கிறது, அதில் நல்ல பூச்செடிகளும் அதில் நல்ல ரத்தாம்பரம் போன்ற துணிகளை விரித்து, அது எதை குறிக்கிறது என்றால் நீங்கள் இளைப்பாறுகிற ஒரு நேரத்தை குறிக்கிறது. It says, you prepare a table before me in the presence of my enemies. வசனம் சொல்லுகிறது, எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். யாருக்கு முன்பாக என்றால் உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு விசேஷமான பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். We are not intimidated by the presence of the enemies. பிசாசுகளின் வல்லமைகளால் நாம் மிரட்டப்படுகிறவர்கள் அல்ல. That is a great blessing, isn't it? நமக்கு தேவனால் ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. You anoint my head with oil, my cup runs over. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. He's talking about He is refreshing us. Anoint, my head with oil. It speaks about Holy Spirit. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் அவர் நம்மை மீண்டுமாக புத்துணர்ச்சியாக்குகிறார். அது மாத்திரமல்ல, அந்த அபிஷேகம் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்ற அர்த்தம். The effects of the Holy Spirit is refreshing and strength. இங்கே பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறவர், நம்மை மீண்டுமாக புத்துணர்ச்சி ஆக்குறவராகவும் அபிஷேகிக்கிறவருமாய் இருக்கிறார். So here we see He prepares a table, He refreshes us, He strengthens us in front of our enemies. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் நம்மை அபிஷேகித்து புத்துணர்ச்சி ஆக்கி நம்மை மீண்டுமாக புதுப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை பலப்படுத்தவும் செய்கிறார். Not only that my cup runs over. It talks about abundance. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அபரிவிதமான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. So He provides for us, He preserves us, He protects us, He blesses us, He refreshes us. Finally, we see here He promises us goodness and mercy and eternal life. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பாதுகாக்கிறவராகவும் நம்மை தற்காக்கிறவராகவும் நம்மை பலப்படுத்துகிறவராகவும் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார்.
கடைசியாக நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி அவருடைய நன்மையையும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்க செய்கிறார். That's what we see in the last verse. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. கடைசி வசனம் இப்படியே சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று. Goodness, mercy and eternal life. What is goodness? Goodness is an attribute of God. நன்மையும் கிருபையும் நான் பெற்று நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே இருப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. இங்கே நன்மை என்றால் என்ன? அதுதான் தேவனுடைய குணாதிசயம். Remember in Exodus chapter 33 and verse 18, Moses said to God, "Let me see your glory." சற்று நினைத்து பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அப்பொழுது மோசே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி அவன் தேவனிடத்திலே கேட்டான். Then God said, "I will make my goodness pass before you." அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி என்று. What is, goodness? ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய நன்மை. Goodness is an attribute of God. நன்மைதான் தேவனுடைய குணாதிசயமே. Sometimes you want to, know someone who is famous for something. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரிந்திருக்கிறபடி யாராவது ஒரு காரியத்தில் சிறந்திருப்பார்கள் என்றால், say in the case of Tiger Woods is famous for golf. டைகர் வுட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் கால்ஃப் விளையாட்டிலே மிகுந்த சிறந்த ஒருவராய் காணப்படுகிறார். Like that, God is famous for his goodness. அப்படிதான் தேவன் நன்மை செய்கிறதிலே சிறந்தவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, Psalm 119 and verse 68, "You are good and do good, teach me your statutes." சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 68ஆம் வசனம், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று. We said that one of his attributes is goodness. நாம் பார்த்திருக்கிறோம் தேவனுடைய குணாதிசயங்கள் என்னவென்றால் நன்மை செய்கிறது. And another one is God is infinite. He is not bound by anything. He is boundless. He is unlimited. மற்றொரு காரியம் என்னவென்றால் நம்முடைய தேவனுக்கு முடிவு இல்லாதவராய் இருக்கிறார். அவர் காலத்துக்கு குறிப்பிட்டவராக அல்ல, அவருடைய ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம், அவரும் முடிவில்லாதவராய் காணப்படுகிறார். When you join the, God is infinite and his goodness, which means God's goodness is unlimited. தேவன் முடிவில்லாதவராய் இருக்கிறார். அவருடைய தன்மை என்னவென்றால் நன்மை செய்கிறது. நன்மை செய்வதிலே அவர் முடிவில்லாதவராய் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். God is infinitely good. Another attribute of God is immutable. He does not change. தேவன் முடிவில்லாதவராய் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். Another attribute is God is omnipotent. He is all powerful. அவருடைய மற்றொரு குணாதிசயம் என்னவென்றால் ஆம்னிபொட்டன்ட், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். God is omnipresent, which means his goodness is present everywhere. மற்றொரு குணாதிசயம் என்னவென்றால் அவர் சர்வ வியாபியாய் இருக்கிறார். அவருடைய நன்மை எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறது. That's what we see. Surely goodness, God's goodness. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய நன்மைகள் நம் வாழ்க்கையில் தொடரும். The greatest attack of Satan is to attack God's goodness. பிசாசு எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே தாக்குதல் நடத்துவான் என்றால் தேவனுடைய நன்மைகளில்தான். It talks about surely goodness and mercy. Justice and mercy are found in Bible. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, நீதியும் இரக்கமும் உன்னை தொடரும் என்றும் மற்றொரு பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. Justice is giving you
what you deserve. நியாயம் என்றால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதுதான். Mercy is not giving you what you deserve. இரக்கம் என்றால் நீங்கள் எதை விரும்புகிறீரோ அதை உங்களுக்கு கொடுப்பது என்று அல்ல. The grace is giving you what you don't deserve. தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதியை கொடுப்பதுதான் கிருபையாகும். God's goodness and mercy is so fantastic. தேவனுடைய நன்மையும் கிருபையும் மிகவும் அசாத்தியமான ஒன்று. Surely God's goodness and mercy shall follow me all the days of my life. Finally it says, I will dwell in the house of the Lord forever. வசனம் இவனமாய் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று. It's not talking about that you will spend time in the church. இது நீங்கள் சபையிலே நேரத்தை செலவிடுகிறதை குறித்து சொல்லுகிறது அல்ல. It's talking about eternity, spending time in heaven. இது எதை குறிக்கிறது என்றால் நாம் பரலோகத்திலே நித்தியத்திலே அவரோடு கூட வாசமாய் இருப்பதை குறித்து சொல்லி இருக்கிறது. We see people are running away from God. இந்த கடைசி நாட்களிலே அநேக மக்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்லுகிறார்கள். God's judgment is not chasing after you. Here we see surely God's goodness and mercy shall follow you all the days of your life. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இல்லை பிரியமானவர்களே, அவருடைய நன்மையும் கிருபையும் தான் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீடித்த நாட்களாக நீங்கள் அவருடைய வீட்டிலே இருப்பீர்கள் என்று. Actually, the follow in Hebrew is to chase after relentlessly. If you include that in this verse, surely God's goodness and mercy is chasing after you relentlessly. நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அது எபிரேய பதத்திலே எப்படி இருக்கிறது என்றால், அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை இடைவிடாமல் துரத்தி கொண்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. From this very well known psalm we gleaned spiritual truths that he provides for us. He preserves us, He protects us, He blesses us, He refreshes us, He strengthens us, He promises us God's goodness and mercy and eternal life. இந்த சங்கீதம் 23வது அதிகாரம் மிகவும் பிரபலமான ஒன்று. இதிலிருந்து ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பராமரிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை தற்காக்கிறவராய் இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி அவருடைய நன்மையும் கிருபையும் நாம் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறார். My question is, are you following the shepherd? என்னுடைய கேள்வி என்னவென்றால், நீங்கள் இந்த நல்ல மேய்ப்பனை பின்பற்றுகிறீர்களா? John chapter 10 and verse 27 it says, my sheep hear my voice, I know them and they follow me. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. You may ask me, how do we hear His voice? We hear His voice by spending time in His presence and in His word. அநேகர் கேட்பது உண்டு, எப்படி நான் தேவனுடைய சத்தத்தை என் வாழ்க்கையிலே கேட்பது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே அதிக நேரம் செலவிடும் பொழுது அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும் பிரியமானவர்களே. So we looked at this wonderful psalm. Hope you've been strengthened by the spiritual truths in this psalm. இந்த சங்கீத புஸ்தகம் 23வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். இதன் மூலமாக தேவனுடைய அபிஷேகத்தையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் மாறி இருக்கிறோம். These benefits will only come to us if we are following the shepherd. Are you following the Lord Jesus Christ? We're going to close in prayer. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில வரும் என்றால், இந்த மெய்ப்பனை நாம் பின்பற்றும் பொழுதுதான். நான் இப்பொழுது உங்களை ஜெபத்திற்கு நேராக நடத்தி செல்ல விரும்புகிறேன். Loving Heavenly Father, we thank you for this time. We saw such a
profound truths from this psalm. அன்பின் பரலோக பிதாவே, சங்கீதத்தின் புஸ்தகத்தின் மூலமாக உம்முடைய அளவு கடந்த சத்தியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி. That you provide all our needs. You preserve us. You protect us. Lord, you heal us. You restore us. You bless us. Lord, you refresh us, strengthen us. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீர், எங்களை தற்காக்கிறவராக இருக்கிறீர், எங்களுடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீர், எங்களுடைய ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பனாய் இருந்து எங்களை உம்முடைய நீதியிலே நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். And thank you for your goodness and mercy. They are relentlessly chasing after us. Lord, I pray for each and every person of Father, Lord. ஆண்டவரே, உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை இடைவிடாமல் பின்பற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இப்போது இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். I don't know whatever their need is. They may have family needs. They may have personal needs. They may have financial needs. They may have health problems. Father, I pray, provide for them. Protect them. ஆண்டவரே, இப்போது பார்க்கிற இந்த நேர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் என்ன தேவை இருப்பது என்று எனக்கு தெரியாது. சரீரத்தில் சுகம் வேண்டுமாக இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், பாரத்தோடு இருக்கலாம். அவர்களுடைய தேவை என்னவாக இருந்தாலும் என் தேவன் சந்திக்க போதுமானவராக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Heal them, restore them, bless them, refresh them, and strengthen them, O Father, according to your word. You are a good God. We thank you for all your goodness. In Jesus' precious name I pray. Amen. ஆண்டவரே, நீர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அவரை உற்சாகப்படுத்துங்க, அபிஷேகிங்க, அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் சந்திக்க எங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனங்களுடைய தேவை ஒவ்வொன்றையும் சந்திக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். If you've been blessed by this program, we would like to hear from you. Thank you. நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்றால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதை கேட்க நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். நன்றி.